எத்தனையோ பேர் இந்த உலகத்தோடு கடந்து விட்டாங்க. ஆனாலும் அவளை விட நம்ம நல்லவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மளை கிருபையை காத்து இந்த 7வது மாதத்தில் ஒரு ஆசிரியர் உண்மையாக நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நம்ம வாசிக்கிற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 58ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையை எப்போதும் பெறுவர்களாயும் இருக்கிறார்கள். ஒரு நல்ல வசனத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நமக்கு கொஞ்சம் பாரம்பரியம் பெரிய வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கணும். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து உங்களை உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருளாயிருக்கிறார். எப்பொழுதும் பெருளாயிருக்கிறார். எல்லாரும் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதினார். ஆனாலும் நம்ம வாசிக்க பாடத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்படுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் என்ன சொல்றாரு? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, அல்லேலூயா, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே என்று சொல்றார். சகோதரன் சொல்லணும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரிகளே, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்ப பார்த்தாலும் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாய் நம்ம நினைச்சுப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எப்பவும் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். அந்த வசனம் படிங்க. தாவீதின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21 படிங்க. அப்பொழுது நான் ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா. தானியேல் குறித்து நம்ம நன்கா தெரியும். ஒரு நல்ல பரிசுத்தவான், தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், அவன் தேவனுக்கு பிரியமான மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தா அவன் தேவனுக்கு எப்படி பிரியமா இருந்தான் என்று நம்ம நல்லா பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு பிரியமான மனுஷன். ஆனா அவன் சொல்றான் படிய, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியே ஏகமாய் பறந்து வந்து அந்திபலி செலுத்தும் நேரமாகிய வேளையிலே அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 7வது மாசம் செபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? தொடுகிறார். ஒரு வேலையில சொல்லுங்க. வேதபுத்தகம் பார்க்கிற வேலையில அவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்களெல்லாம் நினைச்சிருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறாங்க. அல்லேலூயா. நேரத்திற்கு அந்த பாசவங்களுக்கு என்ன செஞ்சாரு? ஊதினார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கா? இருக்கு. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் என்ன செய்யுது இருக்கு. சீசர்கள் கலங்கி கொண்டிருக்கிற வேலையில அவளுக்கு ஊதி பரிசுத்தாவியை கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் தேவன் தொழுகிற வேலை. அல்லேலூயா. இந்த நேரத்து ஊதி பரிசுத்தாவி கீழே விழுந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியே போகக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை அடுத்தாப்புல ஆண்டவரை கேட்டு என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். சீசர்களுக்கு சொல்றாரு, அந்த ஊதி பரிசுத்தாவியை கொடுத்து அவர் சொல்றார், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை செய்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு பயம், அவளுக்கு ஒரு கலக்கம். அதனால நீங்க ஒண்ணுக்கும் பயப்படாம சொல்லி அவளுக்கு ஊதி பரிசுத்தாவியை கொடுத்தாரு. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் நினைச்சிருக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆனா இங்க பார்க்கிற 7வது மாதத்துல அவர்களை தொட்டு அவர் எனக்கு என்ன செய்தாரு? தெளிவு உண்டாக்கினார். அல்லேலூயா.
7வது மாதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நன்றாக இதை செய்யணும். செபிக்கிற செடியில் குறைவிட்டாலும் செபத்தில் குறைபடக்கூடாது. நீங்க அந்த சமூகத்தை நீங்க அதை படிச்சு பாருங்க. தானியேல் ஜெபித்து வியாதிப்பட்டுட்டான். அல்லேலூயா. அவனால ஒன்றும் செய்ய முடியல. அவன் வியாதிப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற வேலையிலும் அவன் என்ன செய்யறான்? கண்ணீரோடு செபிக்கிறான். அல்லேலூயா. அவன் ஒரு பெரிய பரிசுத்தவான். தன் சகோதரரோடு சேர்ந்து செபிக்கிற மனுஷன். எத்தனையோ பிரச்சனைலாம் கர்த்தருக்கு விடுதலை கொடுத்தார். ஆனாலும் இப்பொழுது அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்பது கொண்டே இருக்கிறோம். நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை விட்டாலும் எதை விடக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நல்ல நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா சாத்தா அந்த காலத்துல என்ன சொல்ல மாட்டாங்க, ஜெபிக்க விட மாட்டாங்க. ஏன்னு சொல்றேன், என்னையே சாத்தான்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, என்னையே சாத்தான்னு சொல்ல மாட்டாங்க, ஜெபிக்க விட மாட்டாங்க. நாம ஜெபிக்க யாரையாவது இப்போ காலம் அப்படி இருக்கு. என்ன செய்யணுமா, நல்ல பெரிய பெரிய ஆளை கொண்டு வந்துடலாம். அல்லேலூயா. நீங்க வந்து கூட்டத்தில் நான் வரமாட்டேன், எப்படிலாம் நம்ம ஜெபம்னு சொல்லிட்டு போயிடுவேன். பெரிய ஆளுகள் வந்து போதே என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. நம்ம ஜெபத்தினுடைய பிறகு அவங்க நம்மகிட்ட உட்கார்ந்துக்கிட்டு பாசல் அப்படி பண்ணி அவங்க நேரத்தை பேச நினைக்கிறாங்க, குடிக்கிறாங்க. ஆனா அவனை அனுப்பி வச்சுட்டு நான் ரொம்ப துக்கப்படுறேன். ஏன் நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி ஒரு அழித சொல்லுங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் சகல ஞானத்தோடு நடந்து என்ன செய்யுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நல்லா ஜெபிக்கிறோம். சொல்லவே போகலாம். இந்த காலத்துல யார் ஜெபிக்கிறார்களோ அவளெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவனை தொட்டு என்னோட பேசி உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். ஒரு அழில சொல்லுங்க, அழில சொல்லுங்க. இந்த உலகத்துல யாருக்கும் பிரியமா இருக்க வேண்டாம். ஆனா நம்ம யாருக்கு பிரியமா இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகள் சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்க வேண்டும், நம்ம பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன எழுதப்பட்டிருக்கு, சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமா இருக்கணும். இரண்டாவதாக சபையில தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும், நம்ம பிரியமா இருக்க வேண்டும். தெரியுமாக வேண்டும். அதனால நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது அல்லேலூயா. சொல்லுங்க, இது வரைக்கும் 6 மாசத்துல ஒரு ஜபம் பெண்டிங்ல இருக்கலாம். நீங்க கேட்டு அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நல்ல வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பிரியமான சகோதரர். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். அப்ப தேவனுக்கு பிரியமாய் காணப்படும் போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாய் இருக்க வேண்டும். அப்போ தேவனை நம்ம நன்றாய் தேட வேண்டும். நன்றாய் தேடி நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறார், பெரிய காரியம் செய்கிறார். அல்லேலூயா. அதே சொல்லுங்க, ஆண்டவருடைய 7வது மாதத்துல உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அங்கே சொல்லப்படுகிறது, அவர் சொல்றார், ஆவியால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிரியமாய் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எதெல்லாம் கேட்குமோ அது ஆண்டவர் தராம இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 7வது கை பிடிச்சவங்க 7வது மாசத்துல நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவார். நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம ஒரு குடும்பத்துல பார்க்கிறோம், யாரு தகப்பன் தாக்கி பிரியமா இருக்கிறாங்களோ அந்த பிள்ளை கையில எடுத்து தூக்கி கொடுத்துருக்கோம். சாவியே தூக்கி கொடுத்துருக்கோம். போறோம் வேக மாட்டோம் எடுத்துக்க. நம்ம 5 எடுத்துக்க, அவங்க 10 எடுத்தாச்சுன்னா யார் கொடுப்பா சாவிய? ஒரு அழில சொல்லுங்க, ஒரு அழில சொல்லுங்க. நான் எதெல்லாம் பிரியமில்லாம இருக்கிறோம், அதுவே இன்றைக்கு பிரியமான செய்வேன் காணப்படுமே. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பிரியமாய் காணப்படும் போது நீங்கள் படுகிற பிரயாசம் செய்யாது. இதுதாமா அது ஒரு அழில சொல்லுங்க, ஒரு அழில சொல்லுங்க. அது ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12 படிங்க. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும்
ஆண்டவருடைய பிள்ளைகள். பாருங்க, இப்ப என்ன கரெக்டா உடனே பாஸ்வேர்ட் வராங்கன்னு நினைக்கிறாங்க. பாஸ்வேர்ட் ஆச்சு பயப்படுறாங்க. அல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. நான் தூரமா இருக்கும்போது மாத்திரமல்ல, அல்லேலூயா, உங்களை பக்கத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, நீங்க எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதிக பயம். அல்லேலூயா. உலகத்துல பயப்பட பயம் நமக்கு கண்ணி வரைக்கும் சொல்லிருக்கு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்பவும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வந்திருக்கிற காலம் ரொம்ப கடைசி காலம். எனக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு வருகிறது. முன்னால ரொம்ப நாளாயிருக்கு. ஆனா இப்ப இந்த வருஷத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த வருஷத்துல என்ன செய்யுது? நிறைவேறுது. அவர் செல்வகுமார் இந்த வருஷத்துல முதலாவது அவர் சொல்லும் போது வடபாகத்துல ரொம்ப என்ன செய்யுது? அழிவு வருது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருக்கிறது எந்த பாகம் தான்? வடபாகம் தான். அல்லேலூயா. சவுத்துல இருந்து பார்த்தாங்கன்னா நம்ம இருக்கிறது என்ன பாகம் தான்? வடபாகம். ஆனா நம்மளை விட வடபாகத்துல அல்லேலூயா நம்ம பேப்பரை பார்க்கிறோம். அப்படி இருந்தா ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காலங்களில் நம்ம ரொம்ப கவனமா இருந்து, நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருந்து நீங்கள் படுகிற பிரயாசம் எல்லாவா இல்லாது என்று அறிந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. இந்த காலையில எழுந்து வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஆனாலும் தேவர்கள் எழுச்சுவார்கள். கண்டது வாட்சப்படுறது. இந்த காலையில எழுப்பி நீங்க வந்திருக்க பிரயாசத்துக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. வாசிங்க. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. வந்திருக்கிற காலம் ரட்சிப்பை அதிகப்படியா சாத்தானவன் பல தந்திரங்களையும் பல கல்ச்சரை கொண்டு வந்த காலத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நிச்சயப்பட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க. தேவன் நம்மளை ரட்சிக்கிறவர். நம்முடைய தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம ரட்சிப்பு நிறைவேற நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. என்று சொல்லுது, ரட்சியோட கர்மம் ஒப்பானவர் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யாருக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு பல நெருக்கம், பல கஷ்டம். ஆனா அவன் தன்னை சிந்திக்கிறான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ரட்சிப்பு நிறைவேற்றப்பட நீங்கள் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்படும் போது கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். 16ஆம் வசனம் படிச்சிட்டோமா? தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்தியையும் உங்களை உண்டாக்கினவர் அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கால்களில நீங்க பிரயாசப்படுற பிரயாசம் வீணாய் போவாது. அல்லேலூயா. எத்தனை பேரு சொல்லலாம், அதிகாலையில் இப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம காலில் படுற பிரயாசம் ஒன்றும் வீணாய் போகாது. நீங்கள் பிரயாசப்படுற பிரயாசத்துக்கு இப்ப மாத்திரம் எப்போ வரைக்கும் கிறிஸ்துவின் நாளில உண்டாயிருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்து வரும்போது நீங்க படுற பிரயாசம் உள்ளாய் போவாங்க. அல்லேலூயா. இதுக்கு நம்ம ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம எதை செய்யறோமோ, எதை கொடுக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஒரு பலன் என்ன செய்யுது? உண்டாகுது. அல்லேலூயா. என்றால் அடுத்த பிரயாசம் வீணாய் போகவே போகாது. தேவனுடைய பிள்ளைகள் அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. ஆசிங்க. அல்லேலூயா. நம்ம எதை பிடிச்சுக்கிடணும்? 7வது மாசத்துல இந்த ஜீவ வசனத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நல்லா பிடித்துக் கொள்ளணும். ஏனென்றால் நம்ம வேதத்தை நல்லா படிச்சு பார்க்கிற வேலையில தேவனுடைய பிள்ளை எதை பிடிக்க கூடாது? சொல்லுங்க. எதை பிடிக்க கூடாது? வேத வசனத்தை பிடிக்க கூடாது. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க? ஒரு வயசானவன் அவனுக்கு நடக்க முடியாத காலத்துல அவன் எதை தேடுறான்? ஒரு கம்பம் தேடுறான். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில இந்த புண்ணிய நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு எப்ப பார்த்தாலும் எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? இது ஜீவ வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தை பிடிக்கிறவங்களுக்குள்ள நல்ல ஜீவன் இருக்கும். அல்லேலூயா. ஒன்று குறைந்து போகாது. இந்த 7வது நீங்க பார்க்கணும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடரை போல பிரகாசிக்கிற நீங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஓனலும் மாறுபாடுமான
சந்ததி நடுவிலே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே. ஏனென்றால் இந்த விசுவாசிகளை கோணையாக்குறது யாரு? விசுவாசிகளை கோணையாக்குறது யாரு? அது ஒரு வசனம் படிக்க, ஏசாயாவின் புஸ்தகம் 26:1 படிக்க பார்க்கலாம். அதுதான் லீலியாதான் என்னும் நீண்ட பாம்பையும் லீலியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையும் கடிதும் பெரிதும் கருத்ததுமான தமது பட்டயத்தால் அதை என்ன செய்வார்? கண்டிப்பா. ஒரு அலையில சொல்லுங்க. பூமியில கிரியை செய்யற கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைக்கு செய்வி கோணலும் மாறுபாடு சந்ததி நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கவனத்தவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளையுமா இருந்து எல்லாவற்றையும் முறுமுறுத்தில்லாமலும் அல்லேலூயா முறுமுறுத்தில்லாமலும் தர்க்கித்தில்லாமலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஒரு அலையில சொல்லுங்க. நம்ம ஒரு ஆளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலும் செய்யலாம். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க. நம்ம வேலை செஞ்சு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து தண்ணி கேட்டா செய்ய முடியும்? சொல்லுங்க. நீங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் எந்த செட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பா. கொஞ்சம் தண்ணி விடணும்னா அவன் என்ன செய்வான்? அவன் வேலையை முடிச்சுட்டு தான் என்ன செய்ய முடியும்? தண்ணி விட்டு இவ்வளவு அவசரப்படுறதுல நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன செடியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது ஒன்றுதான் போவோம். அல்லேலூயா. என்ன நீங்க பண்ண மாட்டேங்க? அது பிரச்சனை அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இதையும் என்ன செய்ய வேண்டும்? முறுமுறுத்தில்லாமல் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முறுமுறுத்தில்லாமல் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு வசனம் படிங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் அல்லேலூயா. சொல்லுங்க. செபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது என்ன செய்யறது இல்லை? அவங்க பெற்றுக்கொள்ளாமல் போறது இல்லவே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க. ஒரு அலையில சொல்லுங்க. இந்த 7வது மாதத்துல தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த 7வது மாதத்துல கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க ஒண்ணுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் சரிதான். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க. நேற்று அவர் சொன்னாரு, இந்த காணிக்கப்பட்டு நீங்க போடுற பைசா உங்களை என்ன செய்யும்? ஆசீர்வதின்னு சொன்னாரு. அல்லேலூயா. அது சொன்னாரு. இவரோட கையை நீட்டி எதிர்த்து சொன்னாரு. இந்த காணிக்கப்பட்டு நீ கையை வைக்கிறாரு. அவசியதா சொல்லுங்க. நீங்க பார்க்கவே இல்லையா? அவ என்ன செஞ்சா? இப்ப அவளை எழுப்பி நீங்க தள்ளி பாருங்க. அவளால எழுச்ச முடியாது, விட முடியாது. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பலமை நம்மளுக்குள்ள வரும்போது அவ்வளவு ஒரு பெரிய பலன் உண்டு. ஏனென்றால் அந்த அவர் சொல்ற காணிக்கப்பட்டிகளும் என்ன இருக்கு? தேவனுடைய பலனை இருக்குங்கிறதை அவர் நேற்று வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. லேசான காரியம் அல்ல, பெரிய காரியத்தை ஆண்டவர் மத்தியில செய்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரை பார்க்கணும். நமக்கு ஒரு கலசம் தண்ணி ஒரு ஆள் தந்தாலும் அது பலன் செய்யறதில்லை, அனுபவிக்காமல் போறது இல்லை. அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க. நம்ம கொடுத்தாலும் அதனுடைய பலனை அனுபவிக்காமல் என்ன செய்யறதில்லை, அனுபவிக்காமல் போறதே இல்லை. அது ஒரு வசனம் படிங்க. நம்ம ஜெபம் பண்ணோம். வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. ஒரு அதில் சொல்லுங்க. என்ன கஷ்டம் பாருங்க, என்ன கண்ணீர், என்ன வேதனை. 6 மாசம் நீங்க கண்ணீரோட இருக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கலன்னு இருக்கலாம். நமக்கு இவ்வளவு பணம் கட்ட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஒரு அதில சொல்லுங்க. ஒரு அதில சொல்லுங்க. ஒரு பிரதர் யாருக்கு சொன்னாங்க, ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எத்தனை லட்சம் கேட்கறான்?
சொல்லுங்க. சந்திரனுடைய 40 லட்சம் கேட்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எப்படி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல காலத்தை எப்படி தேவனால் முடியாத ஒண்ணுமே இல்லை. தேவனால் முடியாத ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நம்மளை உயர்த்துகிறவர், தேவன் நம்முடைய தேவனை எல்லாத்தையும் சந்திக்கிறவர். ஒன்றுக்கு கலக்க வேண்டாம். அல்லேலூயா. நம்ம கலக்கவே கூடாது. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நான் முழுவதும் பிரயாசப்பட்டு என்ன கஷ்டப்பட்டு என்ன நெருக்கப்பட்டு அப்படியே எப்படியுமே வந்து நிற்கிறான். ஒன்று கிடைக்கலன்னு சோர்ந்து போய் வந்து நிற்கிறான். அல்லேலூயா. இந்த 7வது மாசத்துல உங்களுடைய சோர்வை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய கஷ்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக அவர் உங்கள் பக்கமாய் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பேருக்காக. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்யறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் எங்க பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். அவன் இருதயமும் அப்படியே கலங்கினா என்ன செய்வேன்? ஒன்றுமில்லையே. நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமில்லையே நீ இருக்கிற வழியில கர்த்தர் வந்து என்ன செய்தார்? அவன் படகுல ஏறினார். கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்தாரு? தொட்டார். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளை தொடுவார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அவங்க படுற பிரயாசம் பார்க்கும்போது நீ என்ன கேட்டுக்க? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கலக்கத்தோடு வந்திருக்கான். ஆண்டவர் உடனே வந்து நின்று சொல்றாரு, உன்னுடைய படகு கொஞ்சம் செய், தள்ளு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவித்துல இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒன்றுமில்லாத இடத்துல நிக்கிறோம், கொஞ்சம் தள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் தள்ளி நிக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு படகு கொஞ்சம் தள்ளு. அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற வேலைக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் நம்முடைய வீட்டில் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றாய் ஆண்டவருடைய இடம் கொடுக்க வேண்டும். அவன் அப்படியே செய்தான். அப்படியே கலைத்து போயிருக்கான் சொல்றான். மறுபடியும் என்ன செய்ய? இப்பதான் வலையை அழைச்சி கொண்டு வச்சிருக்கான், தூக்கி என்ன செய்ய? எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்று நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எப்படி போனேன், நான் போய் வீட்டில் போய் கதவை திறந்துட்டு நிற்கேன். எனக்கு செல்வகுமார் ஒரு ஃபோன் பண்ணார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னார், ஐயா இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், இந்திய ஆராய்ச்சி இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யறேன், நான் வடை போட்டு கொண்டு வரேன்னு சொன்னேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. இப்போ நான் சொன்னேன், இதை யார்கிட்ட சொல்லிருங்க? வில்லியம்ஸ் சொல்லிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது சொல்லி ஒழுங்கு. ஏன்னா எனக்கு அவ்வளவு டயர்டு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்? நம்ம டயர்டா இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவையை சந்திக்கிற நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சில பலவீனம் உண்டாகும், சில கஷ்டம் உண்டாகும், நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. இந்த 7வது மாசத்துல கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறியணும். அல்லேலூயா. அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றில் நம்ம கலந்து கூடாது, ஒன்றில் பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் கீழ்ப்படிங்க. சொல்லுங்க. அப்படி எழுதி நிற்போம். பேதுரு சொன்னார், சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. எல்லாரும் எழுதுங்க. ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. 7வது மாதத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம், நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஒண்ணுக்கு நீங்க பயப்படாதுங்க. அல்லேலூயா. நீங்க ஒண்ணுக்கு கலங்காதுங்க. கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கலக்கத்தை மாற்ற, உங்களுடைய கண்ணீரை துடைக்க, உங்களுடைய வேதனையை மாற்ற அவர் உங்கள் பக்கமா நிற்கிறார். அல்லேலூயா. நீங்க கலக்கி கொண்டிருக்கலாம், இது எப்படி முடியும் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது,
மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்படி வேணாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த இடத்துல நீங்க படிச்சு பாருங்க. சூழ்ந்து போறவனாய் காணப்பட்டான். வலையெல்லாம் நான் மடிச்சு வச்சிருக்கேன் ஐயா, நான் ஒரு படகுல போய் பார்த்தேன். அல்லேலூயா, ஒரு அலையில சொல்லுங்க. சின்ன இப்படி வீசுற வலை இல்ல, கடல்ல போடும்போது அதை என்ன செய்யணும், அங்க வச்சிருக்காங்க. அந்த வலை அப்படியே அவங்க என்ன செய்றாங்க, அது சுத்த சுத்த அப்படியே என்ன செய்யுது, அப்படியே தண்ணிக்குள்ள போகுது. தண்ணிக்குள்ள போக அவங்க விரிச்சு விரிச்சு போறாங்க, கொண்டுட்டே வர்றாங்க. அல்லேலூயா, வலையை கை வச்சா இழுக்க முடியாது, பழைய முடியாது. சுத்து ஒரு ஆள் சுத்துறாங்க, ஒரு ஆள் வர வர மீன் அம்பிட்ட உடனே மீனெல்லாம் பிடிச்சது செய்றாங்க, ஒரு இடத்துல போடுறாங்க. அல்லேலூயா, அப்படி சுத்தும் போது ஒண்ணும் இல்லாம இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அல்லேலூயா, எவ்வளவு கண்ணி இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதா இருக்காது, நீங்க படிக்கிற பாடம் விருதா இருக்காது. இந்த அருமையான தேவனுடைய 7வது மாசத்துல கர்த்தர் சகலவற்றை உயர்த்துவார். நீங்கள் படுகிற பிரயாசம் விருதா என்று சொல்லி வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, சொன்னா மறுமுத்திர போடுன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதான். அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிவோம். நம்முடைய தேவையெல்லாம் கர்த்தர் செய்வார், சந்திப்பார், நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா, பேதுருவை உயர்த்தினார். அல்லேலூயா, நீனே இல்லாத இடத்துல பழையபடி கொண்டு போடலாம், என்ன செய்ய முடியல, மலையை செய்ய முடியல, இழுக்க முடியல. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பெரிய பெரிய மீன்கள் இப்பொழுது பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் உதவி கேட்கிறாங்க. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 7ஆம் மாதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, உங்களுடைய கைவியாசை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பார். நீங்க என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே இந்த 7ஆம் மாதத்துல நீ ஆசீர்வதியும், நான் எல்லாருக்கும் என்ன செய்வேன், சாட்சியா இருப்பேன். நான் 7ஆவது மாதத்துல காலையில இவ்வளவு பிரச்சனையோட நான் தேவ சமூகத்தில் போய் இருந்தேன். அல்லேலூயா, கர்த்தர் கண்ணீரை துடைத்தார். வியாதியோடு இருந்து தானியேலுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றார், செபித்தவனுக்கு ஒரு பிரயாசத்தை கொடுத்தார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ் முடியும்போது சகலவற்றையும் நமக்கு தர வல்லவராய் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியா அப்படியே கண்களை மூடி. எனக்கு பிரியமான சகோதரனே என்று நம்மளை அழைக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்கிறார். இந்த அருமையான காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து கற்றுக்கொள். நம்ம படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று நீங்கள் அது அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசாதவர்களாயும் எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்பொழுதுமே கற்றுக்கொள் கிரியைகளை எப்பொழுதும் பெருவர்களாக இருக்கணும். ஆண்டோட கிரியையில ரொம்ப பெருவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எதெல்லாம் குறைபட்டிருக்கணும் அதிலெல்லாம் பெருவர்களாக காணப்படும். எல்லா கண்களை மூடி ஜெபம் மாஸ்டரை ஆசிரியத்தின்படியா அதாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கத்திரங்களை ஆசிரியக்கும்படியா ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியக்கும்படியா ஜெபிப்போம். நம்முடைய சபையை ஆசிரியக்கும்படியா ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா தேசத்தில் நல்ல மழையை தர வேண்டும். இந்த மகாராஷ்டிராவில் எல்லா கிராமம் நிறைய வேண்டும். தமிழ்நாடு மிகுந்த வறட்சியில் இருக்கிறது. ஆனால் நல்ல கர்நாடகத்தில் நல்ல மழை பெஞ்சு அங்கே சண்டையே வரக்கூடாது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் கேஸ். இதுல ஆண்டோட மாறுதல் கொடுக்கணும். ஆண்டோட பெரிய மாறுதல் கொடுக்க வேண்டும். நல்ல மழை பெஞ்சு பெண்களுக்கு தண்ணி வேண்டான்னு சொல்லி திறந்து விட வேண்டும். எல்லாரும் வளங்களை உயர்த்திச்சோம். வேண்டான்னு திறந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசுவாதத்தை கர்த்தர் இந்த நாட்கள் தரணும். தேசத்தை ஒரு பெரிய செழிப்பாய் மாற வேண்டும். நம்ம இந்த 7ஆம் மாதத்துல கர்த்தர் செழிப்பாக்குவார். நீங்கள் பார்க்கிற எல்லா இடமும் செழிப்பாய் காணப்படும். அப்படி செழிப்பாய் காணப்பட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே நம்மளை தாழ்த்தி அப்படியே நம்ம எல்லாரும் ஆண்டவரை எங்களை செழிப்பாக்கும் ஐயா. எங்களுடைய தேசத்தை செழிப்பாக்கும் ஆண்டவரே. என்னுடைய சபையை செழிப்பாக்கும் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை செழிப்பாக்கும் ஆண்டவரே. என்னை செழிப்பாக்கும் ஆண்டவரே. எல்லாருடைய கண்களை மூடி வளங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை செழிப்பாக்கும் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை செழிப்பாக்கும். ஆண்டவரே இந்த மகாராஷ்டிராவை செழிப்பாக்கும்.
சபையை செழிப்பாக்கும். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை செழிப்பாக்கும். ஆண்டவரே என்னை செழிப்பாக்கும்.